ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல் டைம் டெவோஷ்னல். இந்த வீடியோவில் 5 புலன்களும் 7 நரகங்களும் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாக்குக்கு ருசியாக இருக்குதுன்றதுக்காண்டி கண்டதை சாப்பிட்டா வயிறு கெட்டு பல வியாதிகள் வரும். ஆலயத்தில் காமக்கண் கொண்டு இளம் நங்கையரை பார்த்தால் மனதில் பக்தி சிதைந்து பாவம் சேர்கிறது. 5 வரும் இன்பம் அழிவுக்கு காரணமாகும். கண்ணால் அழிந்தது விட்டில் எரிகின்ற நெருப்பை கனின்னு நினச்சி அதை உண்ண வரும்போது தனது உயிரை இழக்கிறது. காதால் கெட்டது மான் புல்லாங்குழல் ஓசைக்கு மயங்கி வேடனிடம் மாட்டிக்கொள்ளும். அதுபோல முறையற்ற காமமும் வியாதியையும் அவப்பெயரையும் விளைவிக்கும். சுவையால் கெட்டது தேனீகளை வேடர்கள் தீப்பந்தம் வைத்து எரித்துவிட்டு தேனை கவர்ந்து கொள்கிறார்கள். அதுபோல புண்ணிய காரியங்களுக்கு தவறான முறையில் சேர்க்கும் செல்வத்தை திருடர்கள் தனது உடைமையாக்கி கொள்வார்கள். தொடுவதால் வரும் துன்பம். ஆண் யானையை பிடிக்க பெண் யானையை காட்டுவாங்க. ஆசையாக ஓடி வரையில் ஆண் யானை குழிக்குள்ளே விழுந்து மனுஷங்களுக்கு அடிமையாயிரும். அது மாதிரி பிறர் மனைவியை இச்சிப்பது தனக்குத்தானே வெட்டி கொள்ளும் படுகொலியாகும். நுகர்வதால் வரும் துன்பம். தூண்டிலில் புழுவை பார்த்து மீன் மாட்டிக்கொள்கிறது. இது நுகர்வதால் வரும் துன்பம். இதுபோல தனியாய் பிறந்த மனிதன் தனியாய் இறக்கிறான். ஏன் அதுக்குள்ளே இடையில மாய வலையில் கௌரவத்தை இழக்கணும்? முதல்ல இந்த உலகமே ஒரு மாயை தானே. ஒரு ஊரில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க பணக்காரவங்க. அந்த ஹஸ்பண்ட் தன்னோட ஒய்ஃபுக்காண்டி ஒரு பெரிய வீடை கட்டுறாரு. ஆனால் அதோட வாசலை மட்டும் கொஞ்சம் சின்னமாக வச்சிடுறாரு. ஒரு நாள் அந்த ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. அவங்களோட பசங்களும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க. அவங்க பார்க்க வரணுன்றதுக்காண்டி அந்த உடம்பு ரொம்ப நேரமாக வச்சுருக்காங்க. அந்த உடம்பு விரைச்சிருச்சு. அந்த உடம்பு விரைச்சனால சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகையில் அந்த வாசல் வழியாக போக முடியல. ஏன்னா அந்த வாசல் படி தான் சின்னம்ல. அதனால் எப்படியோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எப்படியும் போக முடியல. அதனால் ஒருத்தவர் செவத்தை இடிக்க கடப்பாறை எடுத்துகிட்டு வராரு. அவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்த மனைவி சொல்கிறாங்க, இடிக்காதீங்க, ஆசையாக கட்டினார் இந்த வீட்டை, அதனால் இடிக்காதீங்க வாசப்படியை. வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரோட உடம்பே எரிஞ்சது தானே போகுது, எரிக்க தானே போகிறீங்க. அப்போ அந்த காலை 2 வெட்டி உடம்பு கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட அந்த ஆத்மா அழுதுச்சான். இவளுக்கா நம்ம இவ்வளோ சொத்தை சேர்த்து வச்சு அவளை நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஒரு மீன் ஒரு கோழி செத்தா கூட அதை 4-5 நாள் வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்றாங்க. ஆனால் ஒரு மனுஷன் செத்துட்டான்னா அதை ஒரு 24 மணி நேரம் வைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதுக்குள்ளே எடுங்க, இதை பண்ணுங்கள், டெட் பாடி எப்போ தூக்குவீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ பேரும் நம்ம கிடையாது, ஆத்மாவும் நம்ம கிடையாது, உயிரும் நம்ம கிடையாது. பாருங்கள், ஒன்றும் இல்லாததுக்கே இந்த பாடு. நம்ம பேர் ஒளியிலேருந்து பிரிஞ்சு வந்த சிறு ஒளி, அவ்வளோதான். ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, தேசத்தில் யாரும் சதமல்ல, நின்றால் சதம் என் கட்சி ஏகம்பனே. நம்ம பிறந்த ஊர், உற்றார் உறவினர், நம்ம பெற்ற புகழ், மனைவி, பிள்ளைகள், சொத்து சுகங்கள் எதுவுமே நிலையானதில்லை. எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். இது எல்லாமே மாயைன்றதை பட்டினத்தார் இந்த பாடல் மூலமாக விளக்கியிருப்பார். பாவம் அளவு கடந்து போச்சுன்னா பிறந்து இறக்க வேண்டியதுதான். வால்மீகி கொள்ளை அடிச்சுட்டு வந்ததை அனுபவிச்ச பெற்றோரும் அவங்களோட மனைவியும் அவங்க சேர்த்த பாவத்தை மட்டும் பங்கு போட மறுத்துட்டாங்களாம். குடும்பம்னா எல்லாரும் செய்கிற பாவங்களை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அனுபவிக்கணும். புண்ணியம் செஞ்சாலும் புண்ணியத்தை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அனுபவிக்கணும். ஆனால் அவங்க ஏற்றுக்க மறுத்தனால வால்மீகி துறவரம் போகிறாரு. அப்படி துறவரம் போகிறனால தான் நமக்கு ராமாயண மகாகாவியம் கிடச்சிச்சு. சொர்க்கத்துக்கு செல்லும் வழியில் வெளிச்சமாய் இருப்பது நாம் செய்யும் தான தர்மங்கள் தான். பாவிகளுக்கு ஒளியே தெரியாது, வெறும் இருட்டு தான். தான தர்மம் நம்ம அதிகமாக பண்ணோம்னா நமக்கு முக்தி கிடைக்கும். சரியான வழியில் நிலையாக நிற்பவர்கள் மேலும் சிறப்புடையவர்களாவர். பிரம்ம ஞானம் அடைந்தவர்கள் இன்னும் சிறப்புடையவர்களாவர். ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடைய மனித பிறவியே அவசியமாக உள்ளது. ஆனால் நல்ல செயல்களை செய்து வீடு பெற்று அடைவதற்கு பதிலாக மனிதர்கள் தீய செயல்களில் ஈடுபட்டு நரகத்தை அடைகிறார்கள். தினைக்கும் யோக பயிற்சி, பிரம்ம தியானம் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு முக்தி கிடைக்கும். இறைவன்கிட்ட சீக்கிரமாக போய் ஒன்றரை கலந்துருவாங்க. அப்படி அவங்க இதெல்லாம் பண்ணாமல் பாவம் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க கொடிய நரகங்களுக்கு போய் சேருவாங்க. நரகங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த டாபிக் பிரேதங்கள். அன்டில் தென் டாட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.